வணக்கம் வாரியர்ஸ், வெல்கம் டு கூத்து டெக். இன்னைக்கு நம்ம வீடியோ ஐயோ இப்பதான் கிடைச்சிச்சு, அதுக்குள்ள கேட்டு போடுது. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு தம்மா துண்டு பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். டவுலுண்டு ஆங்கர் தான்டா அவ்வளோ பெரிய கப்பலே. கூத்து ஏன்னா கூத்து மக்களே, இந்த பொருள் ஒன்று பேர் தெரியாமல் ரொம்ப நாள் ஆன்லைனில் தேடி ஆன்லைனில் வாங்கலாமான்னு முடிவு பண்ணி 2 நாள் முடிவு பண்ணி 3ஆவது நாள் ஆஃப்லைன்லேயே போய் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆஃப்லைனில் வாங்குறதுக்கு நம்ம ஊரில் இங்கே கிடைக்கல. பக்கத்து ஊரில் ஒரு 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் வாங்கிட்டு வந்தோம். இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஒரே கவரில் இருக்கனால எல்லாம் ஒரே ரேட் இல்லை, எல்லாம் தனித்தனி ரேட்டு. என்ன வேலை என்ன வேலை என்ன வேலை? 2 ரெக்கை, 2 மோட்ரு, குட்டி மோட்ரு, அப்புறம் அதுக்கு தேவையான ஒயர். என்ன பண்ண போறோம்னா, இந்த குட்டி மோட்டரை வச்சு சின்னதா தீப்பெட்டி ஹெலிகாப்டர் ஒன்று பண்ண போறோம். வாங்க பார்த்துருவோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மோட்டரை பிரிச்சாச்சு. இந்த மோட்டரோட ரேட்டு ஆன்லைனில் 45 ரூபா வந்துச்சு. ஒரு மோட்ரு, சிங்கிள் மோட்ரு 45, டபுள் மோட்டராக தான் கிடைக்கும், 90 ரூபா வந்துச்சு. ஆஃப்லைனில் 50 ரூபா. எங்கள் ஏரியா பக்கத்தில் ஒரு ஸ்டோரில் வாங்கினோம். அங்கே ஒரு மோட்ரு 50 ரூபா. இந்த காத்தாடி ரெக்கை இது தனியா, இது 5 ரூபா. சரி 7 ரூபா, சரி 6 ரூபாய். அந்த ரெக்கை இதில் மாட்டிக்கலாம். இந்த மோட்டரை ஒரு பாக்ஸுக்குள்ள செட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன தீப்பெட்டி பாக்ஸ் எடுத்துருக்கேன். இந்த மோட்டரை இதில் சென்டரில் ஒரு ஓட்டை போட்டு இந்த மோட்டரை இதில் வச்சு குளுக்கனை வச்சு ஃபிட் பண்ணிடலாம். இப்போ இந்த தீப்பெட்டியில் சென்டரை பார்த்து ஒரு ஓட்டை ஒன்று போட்டுக்கலாம். இந்த மோட்டருக்கு ஏற்ற மாதிரி சின்னமாக போட்டுக்கணும். இப்போ இது வெளியே வராமல் இருக்கிறதுக்கு குளுக்கனை போட்டு ஒட்டிக்கலாம். எடுத்துக்கிட்டீங்க என்ன? பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா குளுக்கன் செட் பண்ணி ஒயரை 2 ஓட்டை போட்டு வெளில எடுத்தாச்சு. இந்த சைடு ஓப்பனில் விட்டோம், ஏன்னா அதை மாட்ட முடியல. இப்போ அதை வந்து பேட்டரியில் கனெக்ஷன் கொடுத்து எப்படி பறக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ரெக்கையை மாட்டிக்கலாம். தோலை உரிச்சு போட்டுக்கலாம், பழத்தை கட் பண்ணிக்கலாம். ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கையை மாட்டியாச்சு. நல்லாவே சுற்றுறாப்புல. இப்போ வந்து பேட்டரியில் கனெக்ஷன் கொடுப்போம். வர்ற ஒயரு பேட்டரியை ஆப்ரேட் பண்ணுறவரு கீழே உட்காந்துருக்காப்புல. காட்டிக்கலாம். நீங்கள் என்ன காட்ட மாட்டீங்களா? அவர் பாவம்யா. அது ஒரு உசுறு இல்லையா? நெல் பயிர் செத்து போவாதா? இந்த வாட்டில் பறந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அது திடீர்னு கிளம்பிடுச்சுன்னா கிளம்புமா. இப்போ கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இது மேலே வச்சுக்கிட்டு இப்போ மோட்டர் ஆன் பண்ண சொல்லுவோம். எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம், பறக்குதா இல்லையான்னு. ஆன் பண்ணுங்க. ஓடு. என்னடி இது? நல்லா காற்று வர்றாப்புல. ஆனால் முன்னாடி வரல, பின்னாடி தான் வருது. இப்போ பின்னாடி தானே மேலே ஏறும். அப்போ இந்த சைடு வெயிட்டாக இருக்கு, இந்த சைடு ஏதாச்சும் ஒன்று வைக்கணும். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. பார்த்தீங்கன்னா பேலன்ஸுக்கு ஒரு அயோடெக்ஸ் டப்பி தான் கிடச்சிச்சு. அதை டபுள் சைடு டேப்பு போட்டு ஒட்டியாச்சு. அதை அப்படியே ஸ்டிக்கரை கிழிச்சு விட்டுட்டு அது வரமாட்டாப்லே எல்லாம் சரி பண்ணுது. கொஞ்சம் தள்ளி ஒட்டிக்கிட்டு ஓகே, ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஆன் பண்ணி விடுங்க. கிச்சா ஐயோ பறக்குது. நல்லா இருக்கு, இது பார்க்கவே அருமையா இருக்கு.
செமையா இருக்கு. அங்க ஓகே. ஐயோ நம்மளே வந்து அடிக்கிறாரு. நண்பன் நண்பன். ஏய் போ போ. ஐயோ போச்சே. ஐயோ ஐயோ. மக்களே இப்ப பாத்தீங்கன்னா இது வேற லெவல்ல பறந்து நம்ம வாயெல்லாம் பஞ்சராக்கி விட்டுருச்சு. இது ஏன் பறக்கல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா, பறக்கலைங்கிறது இல்ல, இது ஏன் மேல போகல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அது எப்படி பறக்க வைக்கலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அது மாதிரி ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோ இது மாதிரி வேற லெவல் ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் வாரியர்ஸ். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.